Vanakkam viewers, welcome to our channel H2O Sashi and Global Health. With us here is our beloved correspondent of Kombu National Matriculation School, Erode, and he is also. I'm very proud. நான் நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்ளி 200 பேர்த்த இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் in different walks of life. But very happy. ஃபாதர் மிஸ்டர் ஆர்.எம். தேவராஜா இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸோ இந்த கேம்பஸ் வந்து இஸ் ஸ்ப்ராலிங் கேம்பஸ். பக்கத்துலேயே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ தே ஹேவ் ஃப்ரம் ஸ்கூல், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் சைட்ல தே ஹேவ் நேச்சுரோபதி காலேஜ் அஸ் வெல். ஆர்கிடெக்சர் இருக்குது. ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் காலேஜஸ். அடுத்தது வந்து ப்ராபப்லி மெடிக்கல், ஒன் ஏரியா பேராமெடிக்கல், மெடிக்கல். இப்போ இந்த ஸ்கூல் எப்படி உருவாச்சு, அவங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட பூர்வீகம் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நாங்கள் இப்போ என்னோட 8வது ஜென்ரேஷன், எங்கள் சன்னுகள்லாம் வந்து 9வது ஜென்ரேஷன். நாங்கள் வந்து தலையநல்லூர் அப்படிங்கிற ஒரு அம்மன் இதில் தலையநல்லூர்லேருந்து நாங்கள் வந்தவங்க. நாங்கள் வந்து அந்த காலத்தில் எங்கள் அதெல்லாம் அங்கே இதாக இருக்கு, பஞ்சமாக இருக்கிற காலத்தில் இங்கே ஈரோடு வந்து இதில் வந்து வேலை செஞ்சு உழைக்கிறதுக்காக வந்தவங்க. இப்போ வந்து அந்த மாரியங்கோயில், வீரப்பஞ்சத்திர மாரியங்கோயிலில் நாங்கள் தர்மகர்த்தா. அந்த காலத்தில் தர்மகர்த்தா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இப்போ ஆண்டு விழா, அடுத்தது வந்து இப்போது கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். அதோட இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்ல ஆரம்பித்தது 1943 இந்த கொங்கு வெள்ளாளர் சமூகத்தில் ஆரம்பித்தோம். அதில் அடுத்து பாலிடெக்னிக், அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப சிரமப்பட்டு அது கிட்டத்தட்ட 200 ஏக்கரில் அது ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து தான் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல், கொங்கு நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்தது. அப்புறம் பிஆர் ஆர்கிடெக்ட் காலேஜ் வந்தது. அதனால் இந்த வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36-37 நம்பர்கள் இதில் இருக்கிறாங்க. இதில் கரஸ்பாண்டாக ஒவ்வொரு 3 வருஷமும் ஒவ்வொரு பகுதிக்கு மாறுவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் கேப். 3 வருஷம், ஒவ்வொரு 3 வருஷம் ஒரு பீரியட் இருந்துட்டா 3 வருஷம் கேப்பில் அடுத்த 3 வருஷம் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி அடுத்தது வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேயே வந்து 1000 மரக்கன்றுகள் நட்டு, பலாமரம், தென்னை மரம் இதெல்லாம் வச்சு நிறைய காய்க்குது. நான் வந்து அதுலேயே சக்தி மசாலாவிலிருந்து இந்த மரமெல்லாம் வாங்கி வச்சதுனால 3 வருஷம் எனக்கு கோல்டு காயின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 3 வருஷம் கேப்பில் பாலிடெக்னிக் போனேன். பாலிடெக்னிக் காலேஜில் சிறப்பாக பண்ணேன். 750 இன்டேக்கு 700 பசங்களை சேர்த்துனேன். அதனால் வந்து அதை சிறப்பாக பண்ணி அதுலேயும் சுற்றிலும் மரங்கள் நட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான இடமா பண்ணி வச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மறுபடியும் திரும்பி இப்போ கொங்கு நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இதான் இருக்கணும். நான் ஆர்ட்ஸ் காலேஜில் போகணும்னு நினச்சோம். அந்த சமயத்தில் இது ரொம்ப அட்மிஷன் கம்மியாக இருந்ததுனால நீங்கள் இதில் போய் சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து 3 மாதங்கள் ஆகிடுது. இதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்போ வந்து என்ன இதோட வளர்ச்சிக்கு இந்த நெக்ஸ்ட் 3 வருஷத்துல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இப்போ நேச்சுரோ இதில் வந்து கலாதர்சன் அப்படின்னு சொல்லி 27ஆம் தேதி வச்சுருக்கேன். இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 500 சில்லற ஸ்கூலை கூப்பிட்ருக்குறோம். இங்கே இருக்க பள்ளிப்பாளையம், அதுக்கு அந்த பக்கம் திருப்பூர், இந்த இருந்தெல்லாம். அப்போ வந்து ஈரோடு மட்டும்தான் கூப்பிட்டு என்னுடைய பேரில் கலாதர்சன் நடத்தினான். அந்த காலத்தில்
12 வருஷத்துக்கு முன்னாடி கலாதர்ஷன் நடத்தினேன், பிரமாதமா நடத்தினேன். அதனால வந்து அப்போ வந்து பார்த்தா 150 ஸ்கூல் தான். இன்னைக்கு 500 சில்லற ஸ்கூலை கூப்பிட்டுருக்குறோம். 27ஆம் தேதி சிறப்பா பண்றோம். ஆண்டு விழா வந்து நல்லா சிறப்பா குழந்தைங்களை எல்லாம் இது வந்து ஆடிட்டோரியத்தில் வச்சு நல்லா சிறப்பா பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கலா தர்ஷன்ங்கிறது ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம். ஆமா, கல்ச்சரல் ப்ரோக்ராம். எல்லாம் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகள், அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அது எல்லாம் எல்லா ஸ்கூல்ல இருந்தும் அதுக்கு பார்ட்டிசிபேஷன். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்ல இன்ஜினியரிங் காலேஜ் அது இதெல்லாம் வருவாங்க. வந்து அவங்க எல்லாம் வந்து இதில் வந்து இதில் கலந்துக்குவாங்க. கலந்து அதில் வந்து இந்த சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். அதில் வந்து நிறைய இப்போ இதில் கூப்பிட்டுருக்குறோம். அதில் வந்து இந்த டான்ஸு இப்போ இதுல எல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் சென்னையிலேருந்து கூட வரவழைச்சிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சிறப்பான அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது எல்லா வேலையும் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்குள்ள எல்லா பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, சகல விதமான என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் செய்யறோம் இதுல. ஆமா. ஸோ இந்த இதுக்கு வந்து இப்போ இந்த பெருமிதமான ஒவ்வொரு ஏரியால இருந்தும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸல் பண்ணுவாங்க. ஒரு பீகார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் எக்ஸெக்ட் பண்ணுவாங்க பீகார் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆந்திரால இருக்கிறவங்க நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஐஐடி, ஐஐஎம்ஸ், இந்த நீட் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்றதை அவங்க நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஈரோடு வந்து பேர் போனது இந்த டெக்ஸ்டைல் ஹாபஸ். ஸோ அதுலக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல பிசினஸுக்கு போறாங்களா, இல்ல வேற ஏதாவது ப்ரொஃபஷனுக்கு ஜாஸ்தி போறாங்களா, எப்படி? இதுல கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 6 குழந்தைகள் வந்து மெடிசனுக்கு போயிருக்காங்க. 6 குழந்தைகள் வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணி டாக்டரேட் படிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அநேகமா நிறைய குழந்தைகள் போவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து சிறப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் கவனிப்போட பிரின்சிபாலுமா ரொம்ப உன்னிப்பா அந்தந்த வந்து எல்கேஜி ப்ரீ கேஜிலிருந்து குழந்தைங்கள அப்படியே வளர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்தா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் விழா நடந்தது. அதுல அருமையா குழந்தைங்கள்லாம் பாட்டு, டான்ஸு, சின்ன குழந்தைங்க, அதாவது 3 வயசு 4 வயசு குழந்தைங்கள்லாம் நல்லா ட்ரைனிங் அப்படி கொடுத்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி +1 +2 படிக்கிற பசங்களையெல்லாம் கோச்சிங் பிரமாதமா கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய குழந்தைங்க நீட் எழுதி பாஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுடைய அபிப்பிராயம். இப்ப வந்து பெரிய சேலஞ்சே வந்து சொசைட்டில கேரக்டர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ரொம்ப நிறைய மாறி இருக்கு. சோசியல் மீடியா இம்பாக்ட்னால இப்போ நம்ம கலாச்சாரம்லாம் வந்து கலாச்சாரத்துல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கோம். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் அதே மாதிரிதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு நாம என்ன மாறுபட்டு நாம் செஞ்சிட்டு இருக்கோம். திரும்ப வந்து அவங்க ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆப்வியஸ்லி டெக்னாலஜியும் ரொம்ப முக்கியம். இப்போ வர முன்னேற்றங்களும் கண்டிப்பா அவங்க கத்துட்டுதான் ஆகணும். பிகாஸ் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவை. பட் கூட வந்து நம்ம கொங்கு கலாச்சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சோ அந்த இதையும் நீங்க கத்து கொடுக்கறதுக்கு என்னென்ன யுக்திகள் எடுத்துருக்கீங்க? குழந்தைங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் நம்மளுடைய இந்து கலாச்சாரங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவு முக்கியத்துவமாக அப்பாவோட நேச்சுரல் இதுக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்பாவோட கூடவே சேர்ந்து வேலை செஞ்சு அதுல முன்னேற்றம் அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெக்டைல்ஸ் போறவங்க, மற்ற எல்லா தொழிலும் இருக்கிறவங்களும் அந்தந்த பிரிவுக்கு போறவங்க இருக்காங்க. நீட் எழுதி பாஸ் பண்ணி மெடிசனுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இன்ஜினியரிங் படிச்சு நிறைய வெளிநாடுகளுக்கு போறவங்க நிறைய இருக்காங்க. அதனால வந்து நிறைய கோச்சிங் வந்து
அதாவது டே டு டே கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி அவங்க நேச்சுரலா இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாம கோச்சிங் கொடுக்கணும். வெரி குட், எக்ஸலண்ட். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் துறையில நீங்க என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆமா, சிலம்பம், அப்புறம் வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இதுல எல்லாமே அது கோச்சிங் போட்டு அந்தந்த பகுதிக்கு ஷட்டில் காக் முதல் கொண்டு கோச்சிங் கொடுத்து நிறைய ஜெயிச்சுட்டு வர்றாங்க பசங்க. இதெல்லாம் கூட அந்த மாதிரி தான் ஜெயிச்சுட்டு வந்தது தான் பசங்க. ஆமா, அது சிலம்பத்துல பிரமாதமா விளையாடுறாங்க. அதுக்கு டீச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எல்லாம் நிறைய இடத்துல போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. வெரி குட். இப்போ பெரிய ப்ராப்ளமே வந்து சில்ட்ரனுக்கு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், மைண்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல இருக்குது. அதை கையாளுறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யோகா, பிராணாயாம், மெடிடேஷன் அண்ட் கவுன்சிலிங் இந்த மாதிரி கிளாஸஸும் எடுக்கிறோம். அதாவது இப்போ நேச்சுரோபதியில இருந்து அங்கிருந்து இந்த யோகா பண்றவங்க இங்க வந்து வாரத்துல ஒரு நாள் இல்லை 2 நாள் வர்றாங்க. வந்து குழந்தைங்களுக்கு இருந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனா பிரிவா பிரிச்சு இந்த யோகா செஞ்சு கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்ப உபயோகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இம்பைபிங் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்க ஓங்கூர் நேஷனல் மெட்ரிக் ஸ்கூல். யாராவது உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தாலோ, கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க போடணும்னாலும் யூ கேன் புட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலும் யூ கேன் புட், ஆர் இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது, யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆன் தட் நம்பர் அண்ட் ஆஸ்க் அஸ் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன். ஆர் சில்ட்ரனை கூட்டிட்டு இங்க வரலாம். ஏன்னா இந்த அரௌண்ட் தி ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் டூ ஃபார் ஆஃப் ஃப்ரம் ஈரோடு. இந்த மாதிரி ஒரு கேம்பஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க வந்து குழந்தைங்கள. இப்போ வாட் இஸ் தட், இப்போ உங்களோட அலுமினி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, பசங்க பாஸ் அவுட் ஆகி போறவங்க அவங்க வந்து கான்டாக்ட்ல இருக்காங்களா, அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள திரும்ப கொடுக்கறதுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு யூஎஸ்ல எல்லாம் வந்து ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட காலேஜ்க்கு அவங்க ஸ்கூலுக்குலாம் திரும்ப கொடுக்கறது தான் வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதாவது இனிமேல் தான் வந்து பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு மெடிசின் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு, இங்கே படிச்சுட்டு போன பொண்ணு மெடிசின் ஜாயின் பண்ணி பர்சன் வந்து அன்னைக்கு வந்து மீட்டிங்கில் பேரண்ட்ஸ் மீட்டிங், ஸ்டூடெண்ட் மீட்டிங்ல வந்து 2 தடவை பேசினாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து ஃபாரின் போன பசங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணி இனிமேல் வருங்காலத்துல அந்த மாதிரி அந்த பசங்களை எல்லாம் இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசங்களையும் எப்போ லீவ் கிடைக்குதோ அவங்களாம் அந்த டைம்ல இங்க வந்து பேச வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஏற்படுத்தலான் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது ஹெல்த். ஏன்னா எல்லாமே இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க ஹெல்த் ரீதியா எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்ன? இப்போ வந்து கண் செக்கப்புக்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கண் செக்கப் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடி போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து இந்த மற்ற டாக்டர்கிட்ட இன்னும் யாரும் வரல. இப்போ நம்மகிட்டே முன்னாடி இருந்த ஒரு டாக்டர் இருந்தது தான் குழந்தைகள் டாக்டர் தான் இருந்தார். அவரு நிறைய செக்கப் பண்ணியிருக்காரு. இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 2 தடவை 3 தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்கப்புக்கு கூப்பிட போகிறோம். இன்னொன்று, இப்போ இதெல்லாம் அந்த ஸ்கூல் ரீதியா நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க ஓவரால் ட்ரஸ்ட்ல என்ன விஷன் வச்சிருக்கிறீங்க அடுத்த 3 வருஷம், அடுத்த 10 வருஷத்துல? இப்போ அடுத்தது வந்து இப்போ நேச்சுரோபதி வந்ததுக்கு அப்புறம் சித்தா வரப்போகுது. சித்தாவுக்கு இடமெல்லாம் பார்த்துட்டோம். 8.5 ஏக்கர் இடம் இருக்குது முன்னாடி, அதுல கட்டடம் ஆக போகுது. அதுக்கு வேணுங்கிற பிளானிங் நடந்துட்டு இருக்குது. டிடிபி அப்ரூவல் போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சித்தா வந்ததுக்கு அப்புறம் ஹோமியோபதி வரப்போகுது. ஹோமியோபதி வந்ததுன்னா அதுல இருந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குதோ அந்த வேலைகள்லாம் நிறைய பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம்.
இந்த ட்ரஸ்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. கொம்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாவே இருக்கு. ஸோ அந்த இன்ஜினியரிங்ல என்ன இன்னும் பெட்டரா பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா, பெஸ்ட் காலேஜ் இன் த வேர்ல்ட் அப்படி கொண்டாடுறதுக்கு என்னென்ன இப்போவே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ்ல இப்போ பாத்தீங்கன்னா நம்மளதுல இந்த கவர்மெண்ட் காலேஜ் தவிர பிரைவேட் காலேஜஸ்ல நாம 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கிறோம். அதனால வந்து இன்னும் முயற்சி எடுத்து நிறைய கோர்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. புது புது கோர்ஸுகள் எல்லாம் நிறைய கொண்டாடுறாங்க. இப்போ அந்த அந்த இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கரஸ்பாண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் கரஸ்பாண்ட் இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக்கு, இது எல்லாத்துக்கும் கரஸ்பாண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் அவங்களால என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சியை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமே என்னன்னாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வேலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க எல்லாம் அடுத்தது வந்து ஒரு வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவங்களோட ஃபீல்ட தேடி பாக்குறாங்க. அப்புறம் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கொடுங்க, பியூன் வேலையாவது கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்துருக்கு. காரணம் வந்து அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ இண்டஸ்ட்ரியிலயும் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில அவங்க ஆள் கிடைக்காம இருக்காங்க. பட் இங்கிருந்து வெளியே போறவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது வந்து ஸ்கில்ஸ் இல்லாம இருக்குது. ஸோ அதுக்கு நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? இதுல வேலை வாய்ப்பு அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலியமா நிறைய கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 பசங்க வேலை வாய்ப்பு தேடி போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் வேலை வாய்ப்பு அதிகாரி கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கினாங்க. அதில் வேலை சிறப்பு வெளிநாடுகளுக்கு நிறைய போகிறாங்க. முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு வெளிநாடுகளில் பாஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அங்கேருந்து வெளிநாடுலேருந்து வர்றவங்க முன்னாள் மாணவர்கள் சங்கம் சொல்லி இங்கே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வருஷம் ஒருக்கா வந்து இங்கே வந்து எல்லா பசங்களுக்கும் மோட்டிவாக பேசுகிறாங்க. பேசி அவங்களுக்கு சிறந்த என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வெளிநாடு போகிற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேயே படிச்சுட்டு தொழில் பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இங்கேயே வேலை வாய்ப்பு தேடி இப்போ எல்லா கம்பெனியும் இருக்குது. டிவிஎஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து உடனே வேலைவாய்ப்பு அதிகாரி மூலியமா ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய அந்த மாதிரி போகிறாங்க. ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. பிஇ முடித்தவங்க, எம்இ முடிச்சு வாத்தியார் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. பிஹெச்டி வரைக்கும் இருக்குங்க. பிஹெச்டிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாத்தியார்களே கிட்டத்தட்ட 600-700 பேர் இருக்காங்க பிஹெச்டி முடிச்சவங்க. அதனால வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில். ஆமாம், அதனால வந்து அடுத்த அதே மாதிரி பாலிடெக்னிக் முடிச்ச பசங்க உடனே வந்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறவங்க 3 வருஷம் பாலிடெக்னிக் முடிச்சாங்கன்னா 3 வருஷம் வேஸ்ட் ஆகிறது இல்லை. அதனால 3 வருஷம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சாங்கன்னா லேட்டர் என்ட்ரி இல்லை. அவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து 6 மாசத்துல இவங்க +2 முடிச்சு போறவங்க 6 மாசம் கழிச்சு அவங்க ட்ரைனிங் ஆகிறதுக்கு, இவங்க பாலிடெக்னிக் முடிச்சு போறவங்க 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோத்து அட்வான்ஸா போயிடுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டீங்க, இந்த டீச்சர்ஸ்க்கு வெல்ஃபேர், இந்த ஸ்டாஃப்ஸுக்கு வந்து வெல்ஃபேர், பிகாஸ் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க தான் ஏணி படிக்கலாம் இருக்காங்க. பசங்க மேல ஏறி போறதுக்கு அவங்க தான் ஏறி படிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்க? இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்கள ஹாப்பியா வச்சிருந்தோம்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ பிஇ முடிச்சவங்க வந்து ஹையர் ஸ்டடி போறவங்களுக்கு நாமளே பண்ணி கொடுக்குறீங்க. பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். பிஹெச்டி முடிச்சாலும் இங்கேயே வேலை போடுறோம். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாத்தியார்கள் எல்லாத்துக்குமே சிறப்பா, அதாவது அவங்க மனங்கோணாத அளவுக்கு நிறைய சம்பளமும் வருஷம் உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு காலேஜ். அது உங்குன்னு சொன்னாவே
அதாவது ஃபாரின்ல அமெரிக்காவில் கூட கொங்குன்னு சொன்னா கொங்கு பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஃபாரின்ல எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க, லண்டன் எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாமே, எல்லா கோர்ஸுமே. அதனால வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட டேக் ஹோம் மெசேஜ்? பசங்க பேரண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, உங்களை சேர்த்து விட்டாங்கன்னா உடனே அவன் பையன் மேலே போயிடுவான், நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல இடத்துல போய் ஜாயின் பண்ணுவான் அப்படின்னு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸுகளுக்கும் அறிவுறுத்துறது தான். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துகிறோம். அதே மாதிரி ஆண்டு விழா நடத்துகிறப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாத்தையும் கூப்பிடுறோம். அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு நடத்துகிறோம். அந்த மாதிரி நடத்துகிறப்ப அவங்களுக்கு உடனே நம்ம பசங்களையும் பக்கத்து வீட்டுக்கார பசங்களும் உடனே வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க இது ஆரம்பிச்ச ஒரு 30-40 வருஷம் ஆச்சுங்களா? 83ல ஆரம்பிச்சோம். வெரி குட். ஸோ இப்போ இந்த 83ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. கரெக்டா 40 இயர்ஸ். சோ அந்த 40 வருஷத்துல முன்னாடி பொட்டல் காடா இருந்த இடத்த இப்ப வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு இதா மாத்திருக்கீங்க, கிரீன் ஏரியாவா. சோ இந்த இதுல வந்து அவங்களுக்கு வாழ்க்கை தரம் இந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா? ஆமா ஆமா, அது அந்த இடம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறோம். இடம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இந்த காலேஜ் பேர்ல ஒரு அபரிவிதமான மரியாதை இருக்கு. ஆமாம், அதனால வந்து இதில் பார்த்தீங்கன்னா 230 ஏக்கர் இது அந்த காலத்தில் வேணும்னு சொன்னதுனால அது அவ்வளோ பொட்டல் காடு தான். உண்மையிலேயே பூரா மழை கரடு பயங்கர கரடாக இருந்தது. அதை வந்து இந்த அளவுக்கு சீர்திருத்தம் பண்ணி இப்போ ஒரு பூங்காவாக மாற்றி இருக்கிறோம். அருமையான ஒரு கேம்பஸ் வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 பேர் போகிற கன்வென்ஷன் இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. ஸோ கொங்கு நல்லா வரணும் அப்படின்னு நீங்களும் விஷ் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல். அண்ட் உங்களோட மெம்பர்ஸ் இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா வரணும். இந்தியா லெவல்ல நீங்க வந்து பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா வரணும்னு நாங்கெல்லாம் உங்களை விஷ் பண்றோம் அண்ட் ப்ரே பண்றோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம். வணக்கம். நன்றி.